நண்பர்களே வணக்கம். எனக்கு மைண்ட் ஃபுல்லாக நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஷேர் பண்ண நிறைய ஆசைப்படுறேன். ஆனால் அவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே ஒரே வீடியோ சொல்ல முடியாது. இவங்க கமெண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த ஐசிஎன் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் சீக்கிரமாக சொல்கிறேன். ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நேற்றுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அந்த கதையை வாங்க பார்ப்போம். நார்மலாகவே நம்ம வாய்ஸை கேட்க முடியாது, இதில் கொஞ்சம் லோவாக வேறு இருக்கேன். ஸோ வாய்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. வீட்லேயே புஷ்அப்ஸ் போட்டுட்டு அப்புறம் தலை குளிச்சுட்டு ஒரு பேக் அவுட்ஃபிட்டில் இன்னைக்கு வெளியே போகலான்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ அந்த அவுட்ஃபிட் எடுத்து மாட்டிட்டு ஆக்சரிஸ்க்கு 2 ரிங்கு அண்ட் ஒரு வாட்ச்சு, பிரேஸ்லெட் காணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதோட முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஷூ வேறு என் ஃப்ரெண்ட் எடுத்துன்னு போயிட்டேன். ஸோ செருப்பு தான் போட்டிருந்தேன். வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். எவ்வளோ நல்ல அவுட்ஃபிட் சூஸ் பண்ணி போட்டாலும் உடம்பு குறைஞ்சனால எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் போகிற வழியில் ஜிஆர்டியில் ஒரு வேலை. ஸோ அங்கே போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு பைக் எடுத்து நேராக நம்ம வண்டி எப்படி இடம் பார்த்தீங்கன்னா டாடா சென்னை விஆர், வேற எங்கேயும் இல்லை. அங்கே எங்கள் தங்கச்சியோட அம்மா வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. பட் ஒழுங்காவே பேச முடியல என்னால், மன்னிச்சுக்கோங்க. ஆல்ரெடி சாரி கேட்டிருந்தேன், இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல, அதை எங்கேயும் கேட்டுக்கிறேன். அண்ட் அந்த தங்கச்சியோட அம்மா எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. நானும் சிரிச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டு அங்கேருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேராக ஒர்க்கு போயிட்டேன். ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்து வழக்கம் போல் 4 சப்பாத்தி சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஃபஸ்ட்டில் என்ன நினைப்பேன்னா, வாய்ஸ் போட்டால் நம்ம வாய்ஸ்லாம் யார் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். பட் வாய்ஸ் போட்டு போடுற வீடியோவுக்காக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஜாஸ்தி. அதுலேயே எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே வாய்ஸ் கொடுத்தே போட ட்ரை பண்ணுறேன். லவ் யூ ஆல்.